ஹலோ, வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ பேச போகிறது நரேந்திர மோடி அறிவித்த 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது அந்த விஷயத்தை பற்றி தான். நீங்கள் சொல்கிறாங்க 2000 நோட்டு புதுசாக அறிவிக்க போகிறாங்க. அறிவிச்சிட்டாங்க, அது நடைமுறைக்கு வந்துடுச்சு. இன்னிலேருந்து நோட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் நேனோ சிப்புன்ற ஒரு விஷயம் இடம்பெற்றிருக்கு அப்படின்றது தான் இப்போத்திய பேச்சு. நேனோ சிப் அது தேவையா, அது இருக்குதா? முதல்ல என்னை பொறுத்தவரை அதெல்லாம் கிடையாது. ஏன்னா அந்த சிப்பெல்லாம் வைக்கிற அளவுக்கு நோட்டில் வந்துட்டு இடமும் கிடையாது, அந்த ஃபெசிலிட்டியும் கிடையாது. அந்த அளவுக்கு மைக்ரோ சிப்பு இன்னும் கண்டுபிடிக்கவும் படலை. என்னடா இவன் இப்படி சொல்கிறானே, நீங்கள் கூட நெட்டில் கூட போட்டு பார்க்கலாம். நேனோ சிப் அதோட சைஸ் வந்துட்டு மொத்தமாக ஒரு கண்டிப்பாக ஒரு 5 சென்டிமீட்டர் இருக்கும். 5 சென்டிமீட்டர் அகலம். பிரெத் அதாவது பார்த்தீங்கன்னா அடர்த்தி வந்துட்டு கண்டிப்பாக 5 mm அப்படின்ற சொல்கிறது, அதாவது 1/2 சென்டிமீட்டராவது இருக்கும். அதெல்லாம் ஒரு நோட்டில் இடம் அடைக்கிறதுக்கு முடியாது. அதுவும் அந்த அளவுக்கு மைக்ரோ வந்துட்டு நீங்கள் நினைப்பீங்க, என்னடா துப்பாக்கி படத்தில் கையில் வச்சுட்டு அவன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுட்டு போனானே, அந்த மாதிரிலாம் இருக்காது. அது படத்தில் மட்டும்தான் வரும். ஸோ நான் சொல்ல வர்றது, அது தேவையும் கிடையாது. அப்படி இவன் இருந்தாலும் அது தேவை கிடையாது. ஏன்னா இப்போத்தைய நோக்கம் என்னன்னா, பிளாக் மணியை ஒழிக்கணும், அதே சமயம் கள்ள நோட்டுகளையும் ஒழிக்கணும். இப்போ பிளாக் மணி அதை எப்படி ஒழிக்கிறாங்கன்னா, ஒவ்வொருத்தனும் இருக்கிற மணியெல்லாம் கொண்டு வந்து அங்கே சரண்டர் பண்ணும்போது அதுக்கான கணக்குகள் கேட்கப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைப்பீங்க 1000 கோடி 1,00,000 கோடிலாம் வச்சுருக்கானுங்க அப்படின்னு. அதெல்லாம் எப்படி மாற்ற முடியும்னு நினைக்கிறீங்க? இப்போ வந்துட்டு ஒருத்தன் வந்து மாற்றினான்னா அவனோட ஆண்டு வருமானம் கேட்கப்படும். அதற்கான பார்த்தீங்கன்னா அதற்கான டேக்ஸ் பே பண்ணதுக்கான ரசீதுகள். அதாவது இப்போ ஒருத்தன் ஐடி ஃபீல்டில் இருக்கான், அவனுக்கு மாத சம்பளம் 2 லட்சம் ரூபாய் அப்படின்னா அவன் அவனோட அக்கௌண்ட், அவனோட மணி எல்லாமே பேங்க்கில் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படுது. அவனுக்கு பேன் கார்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, அதில் அது பதிவு செய்யப்பட்டு வருகிறது. அதனால் அவன் அந்த பேன் கார்டு நம்பர் கொடுத்தாலே போதும், அவங்க வருமானத்தை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு, ஓகே இவன் இவ்வளோ வச்சுருக்கான், இதுக்கு தகுதியானவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கி அக்கௌண்ட்டில் போட்டுட்ருவாங்க அவங்களுக்கு. ஓகே, இது ஒரு வழி. அதே சமயம் அவன் எவ்வளோ அக்கௌண்ட்டில் வச்சுருக்கான் அப்படின்றது இந்த பேன் கார்டு வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா எல்லாத்துக்கும் பேன் கார்டு மஸ்ட் அப்படின்றது வந்துடுச்சு. ஒருத்தருக்கு 2 பேன் கார்டெலாம் வச்சுருக்க முடியாது, ஒரு பேன் கார்டு தான். அந்த ஒரு பேன் கார்டு நம்பரில் தான் எல்லா பேங்க் அக்கௌண்ட்டும் இருக்கும். அவன் அந்த பேன் கார்டை கொடுத்தாலே போதும், எத்தனை பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கான், அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ மணி இருக்குது எல்லாமே தெரிஞ்சிடும். எவ்வளவு கடன் வாங்கியிருக்கான், எவ்வளவு இருக்குது எல்லாம் தெரிஞ்சிடும். ஸோ அந்த இதெல்லாம் ஈஸியாக அதில் வந்துட்டு அடிபட்டுரும். இதில் முக்கியமான செக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டைம் பீரியட் ரொம்ப பெரிய செக். பார்த்தீங்கன்னா 8 o'clock அலௌன்ஸ் பண்ணார், 12 o'clock அது வந்துட்டு இன்வேலிட் ஆக போகுதுன்னு. அது ஒரு பெரிய செக், அதுக்கு ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப். தென் பார்த்தீங்கன்னா அப்புறம் லிமிட், மணி லிமிட் வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம். அது சாமானிய மக்களுக்கு கரெக்டான விஷயம். அது பெரிய பெரிய பணக்காரர்கள் மட்டும்தான் அந்த இடத்துல அடிவிடுவாங்க. ஏன்னா நமக்கு ஒரு நாளைக்கு 4000 ரூபாய்க்கும் மேலே தேவைப்படாது நமக்கு இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுக்கிறதுக்கும். இதுவே இவன் இப்போ தேவைப்பட்டாலும் நம்ம காசோலையாக வாங்கிக்கலாம். போயிட்டு பேங்க்கில் போயிட்டு எனக்கு வந்துட்டு டிடி கொடுங்க இவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டுக்கலாம். எல்லாமே ஒரு டிசம்பர் 30 வரைக்கும் தான். அதுக்கு மேலே வந்துட்டு அதுவே பழகும். இப்போ அந்த பழக்கம், இப்போ எல்லாமே வந்துட்டு நமக்கு பழக்கம் அப்படின்ற ஒரு இது இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஈஸியாக அடாப்ட் ஆகிடுவோம். அப்போ அடாப்ட் ஆகும்போது நமக்கான பார்த்திங்கன்னா நமக்கு முன்னேற்றம் தானே ஒழிய இதனால் எந்த நஷ்டமும் கிடையாது. அதனால் நீங்களே வருத்தப்பட தேவையில்லை. என்னடா அது இவர் இப்படி டெய்லியும் 4000 ரூபா தான் கொடுக்குறாங்க காசாக கையில், அதுக்கு மேலே என்ன தேவைப்பட போகுது ஒரு மனுஷனுக்கு? இந்த அட்லீஸ்ட் டிசம்பர் 30 வரைக்கும் தானே,
அதுக்கு மேலே பார்த்துக்கலாம்ல. அப்புறம் ஏடிஎம்ல இருந்துட்டு அதுக்கப்புறம் என்னால் 10,000 தான் எடுக்க முடியும் ஒரு நாளைக்கு. அதுவும் 10,000 எடுத்தாலும் அதாவது வாரத்துக்கு 25,000 தான் எனக்கு வந்துட்டு லிமிட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் நல்ல விஷயம் தானே. உனக்கு எதுக்கு அதுக்கு மேலே காசு? அப்படி இருக்கிற மாதிரி ஏதாவது வீடு கட்டுறேன் இல்லை ஹாஸ்பிட்டல் அதெல்லாம் எல்லாமே நீ போய் உன்னோட கிரெடிட் கார்டோ இல்லை டெபிட் கார்டோ இல்லை கொடுத்து நீ பண்ணிக்கோ. அப்போ தான் டிரான்சாக்ஷன் வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரியும். நீ இந்த மாதிரி அலோவ் பண்ணும்போது தான் கள்ளப்பணம்லாம் வெளியே வருது. கள்ளப்பணம்லாம் பார்த்திங்கன்னா நிறையா நடைமுறைக்கு வர ஆரம்பிச்சிடும் மறுபடியும். அது பண்ண இந்த செக்கு தான் ஒரு பெரிய விஷயம். அதுக்கு ஒரு டபுள் ஹேண்ட்ஸ் ஆஃப் நரேந்திர மோடி. ஸோ நான் இப்போ கடைசியாக சொல்லிக்கிறது என்னென்னா, இந்த நேனோ சிப் அப்படின்ற விஷயம் வந்துட்டு அது கிடையாது. அது நீங்கள் நம்ப தேவையில்லை. அது இருந்தாலும் அதுக்கான யூஸே கிடையாது. பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறாங்க என்னென்னா, கள்ளப்பணத்தை மாற்றிட்டு போயிட்டு வச்சாலும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். கள்ளப்பணத்தை மாற்றவே முடியாத ஒரு அதுதான் இங்கே இருக்கிற இதில் இருக்க பெரிய செக்கு. அப்படி வச்சுருந்தாலும் அப்படி போயிட்டு அவங்க வேற எங்கேயா பதிக்க வச்சாங்கன்னா இந்த இதை வச்சு நம்ம செக் பண்ணிடலாம் அப்படின்னு. அது தேவையே கிடையாது. இது 2000 ருபீஸ் எதுக்கு அதாவது கொண்டு வந்தாங்கன்னா, அது அதாவது பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் 1000 ருபீஸ் கொண்டு வர்றதுக்கு செலவு வந்துட்டு டபுள் மடங்கு ஆகும். அதை வந்துட்டு 2000 கொண்டு வந்துட்டோம்னா ஓகே நீங்கள் நினைக்கலாம் இதை வந்து ஈஸியாக பதுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதான் இப்போ தான் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு வந்துட்டு ஆன்லைனில் வந்துருச்சு. இனிமேட்டுக்கு என்ன பண்ண முடியும்? எல்லா டிரான்சாக்ஷன் ஈச் அண்ட் எவ்ரி டிரான்சாக்ஷன் நமக்கு கண்டிப்பாக கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நான் ரொம்ப லிமிட் தாண்டி போகும்போது அது கேள்வி கேட்கப்படும். அதற்கான தண்டனைகளும் அதற்கான பதில்களும் அவங்க சொல்லியே ஆகணும். ஓகேங்களா? நன்றி.